இங்கே எல்லாரும் கனடாக்கு வந்து படிக்க வந்திருப்போம், ஒர்க் பண்ண வந்திருப்போம். ஸோ அந்த ஷெட்யூல் வந்து ரொம்ப பிஸியாவே இருக்கும். படிக்கிற யூனிவர்சிட்டி போனா அதில ரொம்ப காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், இது பண்ண இருக்கும். சமைக்கவே டைம் இருக்காது. ஒர்க் போனாலுமே வந்து ஒரு ஷிஃப்ட்லயே பாதி நேரம் போகும். சமைக்கவே சுத்தமா டைம் இருக்காது. ஸோ வந்து எப்படி வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு சமைக்கலாம். இப்ப நம்ம ஏதோ கிளம்ப போறோம். டக்குனு ஏதோ சாப்பிட்டு போலாம். பசி எடுக்கும். வெளியில போய் செலவு பண்ணா, காசு செலவு பண்ணா தேவையில்லாம செலவாகும்னு சொல்லிட்டு, டப்புன்னு சாப்பிட்டு போறதுக்கு கூட நான் ஒரு இன்ஸ்டன்ட் 5 ஃபுட்ஸ் தான் சொல்லப் போறேன். நான் இந்த வீடியோக்கு மென்ஷன் பண்ணிடுறது என்னன்னா, இந்த ஃபுட்ஸ்லாம் ஹெல்த்தின்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா என்னன்னா, நீங்க இன்ஸ்டன்ட்டா ஒரு டக்குன்னு ஃபில் பண்ணணும். என்னைக்காச்சும் இப்போ அவசரமா போறீங்க, டக்குனு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு 5 இன்ஸ்டன்ட் ஃபுட்ன்றது தான் நான் வந்து என்னன்னு சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் எல்லாத்தையுமே இத நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த நோட் பண்ணி வச்சத வந்து நான் அப்படியே சொல்லப் போறேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் என்னன்னா, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மேகி 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சுடு தண்ணீல போட்டோமா, பண்ணோமா பண்ணிட்டே இருக்கலாம். அதையும் வந்து ஃபுட் பேசிக்ஸ் போயிட்டு 50 சென்ட்ஸோ, 75 சென்ட்ஸோ, $1 அப்படிதான் அந்த ரேட் இருக்கும். ஸோ அத வாங்கிட்டு வந்து வச்சிருங்க ஒரு பல்க்கா. தேவைப்படும்போது போட்டு சாப்பிடுங்க. இது ஹெல்த்திலாம் இல்ல. ஆனா வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கணும்னா, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். செகண்ட் என்னன்னா, இந்த இந்த சீஸு, மேக் இந்த பர்கர்ஸ்லாம் இருக்கும். பர்கர்னா என்ன சொல்றது? பன்னுலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நீங்க ஒரு பேட்டிலாம் இருக்கும். அந்த பேட்டிய வந்து நீங்க அதெல்லாம் ரெடிமேடா கிடைக்கும். ஃபுட் பேசிக்ஸ் வந்து எந்த இடத்துக்கு போணும். அந்த பேட்டி வந்து நீங்க மைக்ரோவன்லயோ எங்கேயோ வச்சீங்கன்னா, அது டக்குன்னு குக் ஆயிடும். நீங்க அத வச்சு சீஸ் மாரி நடுவுல வச்சுட்டு, பன் மாரி வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அது இன்ஸ்டன்ட்டா ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாருக்கும். அது நீங்க எப்படியா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னலாம் உள்ள போடணுமோ, சாஸ்லாம் போடணுமோ போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட். தேர்ட் என்னன்னா, ஆ ரெடிமேட் பரோட்டா எல்லாம் கேள்விப்பட்டீங்க. இந்த ஃப்ரோசன் பார்த்தாஸ் அப்புறம் அந்த ரெடிமேட் பரோட்டா, ரெடிமேட் சப்பாத்தி இதெல்லாமே வந்து இருக்கும். மோஸ்ட்லி இது எல்லா கிராசரிஸ் கடையிலுமே இருக்கும். அது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பாங்க. அந்த ரெடிமேட் சப்பாத்தி எதுவும் வச்சீங்கன்னா, அத எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா போதும். அத ஜஸ்ட் வெளியில வச்சுட்டு, கேஸ் ஆன் பண்ணிட்டு, அந்த தவா வச்சுட்டு, ஜஸ்ட் சும்மா போட்டு ஒரு 4 திருப்பு போட்டீங்கன்னா, அது வெந்துரும். நீங்க ஊர்லேருந்து எதனா பொடி கிடி எதனா கொண்டு வந்திருப்பீங்க. இல்லன்னா ஜாமோ, இல்ல நியூட்டல்லா மாரி எதனா ஒரு வாங்கிட்டு, அழகா பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா, நல்லா நின்னும் ஒரு 4, 5 சப்பாத்தி சாப்பிட்டு கூட போலாம். நல்லாவும் இருக்கும். ஸோ இது ஒரு இன்ஸ்டன்ட்டான ஃபுட் நான் சொன்னது. 4த் விஷயம் என்னன்னா, இந்த கேன்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேரட்டு, இந்த பீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கேன்டுல போட்டு டின்ல வச்சிருப்பாங்க. இந்த இந்த ரைஸ்லாம் கூட ரெடிமேடா இருக்கும். நீங்க டின்ல போட்டிருக்கும். அத அப்படியே குக் பண்ணி சுடு தண்ணி ஊத்தி அது குக் ஆயிடும். அத அப்படியே சாப்பிடலாம். ஸோ இது ஒண்ணு இருக்கும். இது நான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணதுல எனக்கு அவ்வளவா டேஸ்ட் பிடிக்காது. ஆனா இதுவும் வந்து நெறைய பேர் பண்றாங்க. அதனால தான் நான் இந்த லிஸ்ட்ல நான் சேர்த்திருக்கேன். 5த் என்னன்னா, இன்ஸ்டன்ட் ஓட் மீல். நீங்க ஒரு பாலோ ஏதோ வாங்கிட்டு ஓட்ஸ் போட்டு ஓட்ஸ நீங்க எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது போட்டு மேல போட்டு சாப்பிடலாம். இல்ல டைம் இல்ல டப்புன்னு ஓட்ஸ்னா, ஓட் எடுத்து போட்டு பால் எடுத்து ஊத்திட்டு சாப்பிட்டுட்டு போலாம். இதுவும் நல்லா ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ இது எல்லாமே இது இல்லாம நான் இன்னும் அடிஷனலா என்ன சொல்லுவேன்னா, இதான் அந்த 5 ஃபுட் ஐட்டம். அடிஷனலா என்னன்னா, புரோட்டீன் பார்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கங்க. இது எல்லாமே ரொம்ப கம்மியான பிரைஸ்லயே கிடைக்கும். புரோட்டீன் பார்ஸ், புரோட்டீன் சாக்லேட்ஸ், இந்த புரோட்டீன் பார்ஸ்னா, அது ரொம்பலாம் அந்த சுகர் இல்லாம உங்களுக்கு சுகர் இல்லாம சில பேர் சாப்பிடலாம் சொல்லி சுகர் இல்லாம நெறைய இருக்கு. அத வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, அது நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ ஃபுல் ஆகும். ரொம்ப பசி எடுக்க தெரியாது. அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா, இது என்னோட பெர்சனலா ஃபேவரைட் என்னன்னா, பார்லேஜி பிஸ்கட். இது ஆக்சுவலி இது எல்லாருமே சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒரு பெரிய பாக்கெட் பார்லேஜி பிஸ்கட் வாங்கி வச்சுப்போம். அது அப்படியே பேக்ல கிடக்கும். எப்பலாம் பசிக்குதோ அழகா ஒரு பிஸ்கட்டா சாப்பிட்டோம்னா, அது ஒரு நல்லா ஒரு டேஸ்ட் எனக்கு ரொம்ப பெர்சனலா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த பார்லே பிஸ்கட் எல்லாருக்கும் தெரியும்ல. நம்ம ஊர்லலாம் ₹3க்கு வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அத வாங்கி சாப்பிட்டோம்னா, பார்லே பிஸ்கட் ஒரு நீங்க சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்ஸ்டன்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்க ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு. ஸோ வேற என்ன வீடியோ போடணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.